உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது தகப்பனே. நம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவன் சதா காலங்களுக்கும் தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவராகிய உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனே, நீ அவ்வளவு பெரிய தேவன், மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன், இரக்கங்களின் தேவன், கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், சதா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன், சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவன், சதா காலங்களிலும் எங்களுக்கு போதுமானவராகிய தேவன், சதா காலங்களிலும் எங்களை நடத்துகிற எங்கள் தேவன், சதா காலங்களிலும் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவன், சதா காலங்களிலும் எங்கள் மீது கிருபை வைத்து நடத்துகிற தேவன், சதா காலங்களிலும் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவன், சதா காலங்களிலும் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை பலப்படுத்துகிற தேவன், சதா காலங்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு வழிகாட்டி இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவன். இப்படிப்பட்ட மகிமையான தேவனை காலையிலே நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமையானது என்று சொல்லி உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கே எல்லா மகத்துவங்களையும் செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு எல்லா விதமான கிருபைகளை அளிக்கிற உம்முடைய நாமத்திற்கு முழு மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு பலத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு மனதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முழு சிந்தையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கிருபை என்னாலும் உள்ளது, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பனராகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு எங்கள் மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டவராய், ஒளியை வஸ்திரமாக தரித்தவராய், எங்கள் நடுவிலே உலாவுகிறவரே, உம்முடைய அநாதி கிருபைக்காக உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளுகிற பிதா, எங்களை மேய்க்கிற பிதா, எங்களை பலப்படுத்துகிற பிதாவாகிய தேவன் இந்த காலை வேளையில் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறதை நாங்கள் நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சகல நன்மைகளால் எங்களை நிறைத்து சகல வரங்களினால் எங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிற பிதாவே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை வைத்திருக்கிற மகா பெரிய தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் எங்களுக்காக நடப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு எல்லா விதத்திலும்
போதுமானவராயிருந்து, எங்கள் புகலிடமாயிருந்து, எங்கள் தஞ்சமாயிருந்து, எங்கள் கோட்டையாயிருந்து, எங்கள் துருகமாயிருந்து, எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டுகிற உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனே, இந்த காலை வேளையில் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து நான் கர்த்தருக்குள்ளாக உங்களை வணங்கி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு விதமாக சிந்திக்க ஆண்டவர் கிருபை புரிந்து வருகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் சமாரியா ஸ்திரீக்கு சொன்ன வார்த்தை, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று சொன்னார். அதன் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். நேற்றைய பகுதியினுடைய அடுத்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இன்றைக்கும் நாம் சிந்திக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த வசனத்தில் ஆரம்பம் என்று நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக நம்பிக்கை என்று தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்தோம். மூன்றாவதாக முடிவு பரியந்தம் என்று சிந்தித்தோம். இன்றைக்கு உறுதி என்கிற பெயரிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நாமத்தை ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்த்தோம். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற எல்லாரும் பாக்கியவான்கள். முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நாம் நமக்குள்ளே ஒரு உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் உறுதியாய் இருப்பதில்லை. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை, உறுதியாய் அவர் நாமத்தை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை. ஆகவே நாம் உறுதியானவர்களாக எப்பொழுதும் விழிப்போடு இருக்கணும். நமக்கு ஒரு சரியான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நிச்சயம், ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா உறுதியாக முடிவெடுப்பாங்க, பட்டுன்னு அதை மறந்துட்டு சரிக்கிடுவாங்க. ஆகவே இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா உறுதி. இந்த உறுதி நமக்கு தேவையாய் இருக்கிறது. யாரெல்லாம் உறுதியாய் இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள்.
ஆகவே இந்த உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதத்தில் சில காரியங்களை நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, யாக்கோபு தன் பிள்ளைகளாகிய 12 பேரையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் அவன் பூமியில இருந்து மரிக்கிறதற்கு முன்பாக ஆசீர்வதிக்கிறான். இதில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது அவன் சொல்லுகிற காரியத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22 உங்களுக்காய் வாசிக்க. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில், அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்க, உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இது யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆகவே யோசேப்பு கனி தருகிற செடி என்று சொல்லுகிறார். அவன் நீரூற்றண்டையில் கனி தரும் செடி. எங்க வறண்டு போன காடா கிடக்கிற தண்ணீரற்ற இடத்துல இருக்கிற செடி அல்ல, நீரூற்றுகள் அண்டையில் கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இந்த வில்வீரர் அப்படின்ற வார்த்தை அவன் கூட பிறந்த சகோதரருக்கு பொருந்தும். சரியா? அவனுடைய சகோதரருக்கு அது பொருந்தும். இந்த வில்வீரர் அவன் மேலே எய்தார்கள். என்ன எழுதாங்க? பகைத்தாங்க, அவனை குழியில போட்டாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுதான் அவனுடைய வில். அவன் மேல் எய்து யோசேப்பை பகைத்தார். நம்ம 37ஆம் அதிகாரத்தில் படிச்சா தெரியும், 39ஆம் அதிகாரத்தில் படிச்சா தெரியும். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்று. பாருங்க, அவனுடைய வில்
நம்ம வில் பவர் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். உறுதியாயிருந்தது, அது பிசகவில்லை. சமயத்துக்கு ஏற்றார் போல யோசேப்பு மாறவில்லை. அந்நிய தேசத்திலே தன்னை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்த அந்த மனுஷனுக்கும் அவன் ஒரு தீங்கும் துரோகமும் செய்ததில்லை. போர்த்திபாரிடத்திலே விலைக்கு வாங்கப்பட்டவனாகிய யோசேப்பு அவன் வீட்டிலேயும் அவனுக்கு துரோகம் செய்யவில்லை. செய்யாத குற்றத்திற்காக, பாவத்திற்காக சிறையிலே போடப்பட்ட யோசேப்பு சிறைசாலைக்கு தலைவராயிருக்கிற தலைமை காவலருக்கும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. அங்கே 2 பேர் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதில் ஒரு சின்ன எசகு பிசகு இல்லாம 2 பேருக்கும் சொல்லுகிறார். பானபாத்திரக்காரன் பார்த்த அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். அப்படியே நடந்தது. சுயம்பாகிகளுக்கு தலைவன், அதாவது ராஜாவுக்கு உணவு சமைக்கிற எல்லாருக்கும் தலைவன். இந்த தலைவன் தான் ராஜாவுக்கு கொண்டு போகப்படுகிற உணவை முதல்ல அவன் சாப்பிட வேண்டும். அவன் சாப்பிட்ட பிறகு அவன் உயிரோடு இருந்தான்னா அந்த சாப்பாட்டில் எந்த குறைவும் இல்லை. அவன் கீழே விழுந்தாலோ மரித்து விட்டாலோ ராஜாவை கொல்லும்படியாக செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அர்த்தமாகும். ஆகவே அவங்க சொப்பனத்துக்கு சரியான விளக்கம் சொன்ன. ஆனால் இந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ திரும்பவும் ஸ்தானத்தில் நிறுத்தும் போது என்னை நினைத்துக்கொள், நான் களவாய் கொண்டு வரப்பட்டு விற்று போடப்பட்டவன், என்னை நினைச்சுக்க. அவன் மறந்துட்டான். அவன் மறக்கலாம், போர்த்திபார் மறக்கலாம், உடன் பிறந்தவர்களும் மறக்கலாம். ஆனால் யோசேப்பின் மேலே தேவன் வைத்திருந்த நோக்கம் மறக்கப்படவில்லை. அவனை குறித்த திட்டம் மறக்கப்படவில்லை. இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதத்திலும் தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவன் அந்த திட்டத்தின்படி கிருபையாக ஆண்டவர் நடத்துவார். இந்த யோசேப்பு பதட்டமடையில, ஐயோ நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வெறுப்படையில வந்திருக்கலாம், வெளியே காட்டிக்கல. ஆகவே இந்த காலவேளை உங்களை நிந்தித்து, உங்களை துன்பப்படுத்தி, உங்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்களானால் நீங்கள் பாக்கியவாதிகள். என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு தெருவா ஓடக்கூடாது. தெருவா ஓட வேண்டியது சமாரியா பெண்ணை போல, இயேசு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார், அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள் தான் கூப்பிடணும். எங்க மாமி இப்படி சொல்லிட்டாங்க, எங்க மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, எங்க மருமக இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஊரா சொல்லிக்கிட்டு சுத்துறதுக்கு பேரு சுவிசேஷம் இல்லை, அது சாபாபிஷேகம். எல்லாத்தையும் மறந்துட்டு அதை அறிக்கை செய்து விட்டுட்டு, தீமை செய்தவர்களை மன்னித்து விட்டு, மற்ற காரியங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கோம். நம்மை நிந்தித்து நம் மீது பொய் சொல்லலாம்,
அபாண்ட குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். நம் மீது எந்த விதத்திலும் எதையாகிலும் ஒன்றை போட்டு நம்மளை கேவலப்படுத்தலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை அநீதி உள்ளவர் அல்ல, நமக்கு நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது. பாருங்க, அந்த வில் உறுதியாய் நின்றது. உன் கையில என் கையில இருக்குது வில்லு. அதுதான் நம்ம வாயில ஆண்டவர் வச்சிருக்கிற வல்லமையான சொல்லு. நம்ம கையில கூட இருக்குது வில்லு. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் கொடுத்திருக்கிற தில்லு. சாத்தான் நமக்கு விரோதமா வைப்பான் முள்ளு. ஆனாலும் வேதம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், நீ சாத்தானை வெல்லு. ஆகவே இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, ஒன்றை சரியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நம்மிடத்திலே நம்பிக்கை என்கிற வில் இருக்கிறது. நம்மை குறித்து தேவன் கொண்டிருக்கிற தரிசனம் என்கிற வில் இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அவருடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் அல்ல, அவருடைய நோக்கம். நோக்கம் என்றால் மோட்டிவேஷன். நம்முடைய மோட்டிவேஷன் நடக்காம போகலாம். அவருடைய மோட்டிவேஷன், நம்மை குறித்து அவருடைய மோட்டிவேஷன் நிச்சயமா நடந்தே தீரும். ஆகவே யோசேப்புடைய கையில, யோசேப்புக்குள் இருந்த அந்த வில், இப்படி கூட வில் பவர், அவனுக்குள்ளே ஒரு வில் பவர் இருந்தது. அது அவனுக்கே தெரியாத வில் பவர், அவனே புரிந்து கொள்ளாத வில் பவர். அந்த வல்லமை நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த யோசேப்புக்கு அந்த வில் பவர் எப்படி கிடைச்சது? அவன் தகப்பன் பலவர்ண அங்கியை அவனுக்கு கொடுத்தான். அதுதான் ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கனிகளுமாக பாவித்து சொல்லுகிறேன். சகோதரங்க அவன் தகப்பனார் கொடுத்த அங்கியை கயற்றி ரத்தத்திலே தோய்த்து அப்பா கிட்ட அனுப்பிச்சு விட்டான். ஆனாலும் அவன் அணிந்திருந்த அந்த பலவர்ண அங்கி, அதை அபியாசப்பட்டதுனால அதுக்குள்ளிருந்த சகல வரங்களும் வல்லமையும் மானசீகமாக உள்ளான மனிதனிலே அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தான். அதான் வில். அபிஷேகம் என்னும் வில், அழைப்பு என்னும் வில், தெரிந்து கொள்ளுதல் என்கிற வில், பிரித்தெடுத்தார் என்று சொல்லுகிற வில், கிறிஸ்துதான் எனக்கு இரட்சகர் என்று சொல்லுகிற வில், கர்த்தர் தான் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறார் என்று அறிக்கை பண்ணுகிற வில். இந்த வில்லு நமக்குள்ள உறுதியா இருக்கு. இதுக்கு பேர் தான் விசுவாசம், இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள், ஷோல்டர்ஸ், யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். இஸ்ரவேல்ல யாரு? யாக்கோப். அவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எகிப்திலே யோசேப்பு அசைக்க முடியாத ஒரு கண்மலையாய் இருந்தான். ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆகவே இந்த வில் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது பச்சொந்தி, இந்த மண்பாம்புன்னு சொல்லுவாங்க.
மண்ணுளி பாம்பு. 6 மாசம் தலை அந்த பக்கம் இருக்கும், 6 மாசம் தலை இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா 2 பக்கமும் அதுக்கு தலை இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படியெல்லாம் கிடையாது. மண்ணுளி பாம்பு ஒரு பக்கம் தான் தலை. அப்படி நமக்கு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய காரியங்கள் மாறக்கூடாது. ஏற்றுக்கொண்டதிலே உறுதி, நம்பினதிலே உறுதி, பெற்றுக்கொண்டதிலே உறுதி, அழைப்பிலே உறுதி, தெரிந்து கொள்ளப்பட்டதிலே உறுதி, இருதயத்திலே உறுதியாயிருக்க. எங்க வர்ற உறுதி ஃபெயிலியர் ஆகும். மன உறுதி இருதயத்திலே இருக்கு. அந்த வில் உறுதியாய் நின்றது. 2வதாக இந்த காலை வேளை நாம் அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பைபிள் வச்சிருக்கிறவங்க ரூத் 1:18, ரூத்தின் சரித்திரம் 1:18. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார். அந்த அளவுக்கு சாயல் இல்லை. வீட்டில் இருந்து போகும்போது, பெத்லேகமை விட்டு போகும்போது சுமங்கலியா போன, இப்ப வரும்போது விடோவா வர்றான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம், வஸ்திரங்கள் அடையாளம் இருக்கு. கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனை பிடிச்சு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போடுங்கன்னு மத்தேயு சுவிசேஷத்துல நாம் படிக்கலாம். 20-21 அதிகாரமா ஞாபகம் இல்லை. ஆகவே இந்த இடத்துல ரூத்துக்குள்ளே ஒரு உறுதி இருக்கிறதை பார்க்க. 16வது வசனத்துல படிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்ற யாருங்க இருக்கிறாங்க? புருஷன், மனைவி, பிள்ளைகளுக்கு மத்தியில வயதானவங்க இருந்தாங்கன்னா அதை போற்றி பாதுகாக்கிற மகன்களும் இல்லை, மருமகள்களும் இல்லை. பிள்ளைகள் தாத்தா பாட்டிக்காக இயங்குவாங்க. இப்படிதான் வாழ்க்கை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனதில் உறுதி, மன உறுதி ரூத்துக்குள்ள இருந்தது. மன உறுதி. அவன் விசுவாசியா? பைபிள் படிச்சவளா? சர்ச்சுக்கு போனவளா? மோவாப் தேசத்தில் அதெல்லாம் இல்லை. அங்க அவளுக்கு பிரசங்கிக்கிறவங்களும் இல்லை. அவளுக்கு ஞானசானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கல.
அல்லது வேற ஒரு இடத்துல அவன் ஞானசானம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கல. இருந்து போனாங்க பஞ்சத்துல. அங்க நகோமி புருஷன் இறந்துடுறான். பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்களும் இறந்துடுறாங்க. They are totally widows. No any hope. ஆனா நகோமிக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கையின் உறுதி இந்த ரூத்துக்குள்ள கிரியை செய்கிறது. நகோமி சொல்லிட்டாங்கல்ல, நீ போறதா போமா உங்க அக்கா மாதிரி. அவ போயிட்டான். ஏன்னா அவளும் நகோமிக்கு மருமகள் தான். போயிட்டான். ஆனா ரூத்து போகல. நல்லா நம்ம விளங்கிக் கொள்ள. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியது ரொம்ப சுலபம். ஆனா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாது இருக்கிறது தான் உறுதி, மன உறுதி. பிறகு ஸ்தோத்திரம். நிறைய பேர் கல்யாணத்துல கூட சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் நன்மையிலும் தீமையிலும். யாரும் சொல்றதில்ல, தீமையிலும் நன்மையிலும் சொல்றதே கிடையாது. நானும் நிறைய கல்யாணங்களை பண்ணிட்டேன், பார்த்துட்டேன், நானும் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாளும் நன்மையிலும் அப்படிதான் சொல்றமே தவிர தீமையிலும் நன்மையிலும் சொல்லதே கிடையாது. சுகவீனத்திலும் சுகத்திலும் இனிமே சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். அப்போ சந்தோஷமா சொல்றாங்க. மாப்பிள்ளையும் சொல்றாரு, மணமகளும் சொல்றாரு. அவங்க அந்த இடத்துல இல்லை. ஒரு 3-6 மாசத்துக்கு பிறகுதான் தெரியும் இவங்க மன உறுதி அதுல இருக்குது. ஹலோ, புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். மன உறுதி வேணுங்க. அதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு. சங்கீதம் 15 நினைக்கிறேன், தெளிவா சொல்ற. திருமணத்துல நம்ம ஆணையிடுறோம். புருஷனுக்கு ஆணையிடுறோம், மனைவிக்கு ஆணையிடுறோம். அது ஒரு கமனன்ட், உடன்படிக்கை. உனக்கு நான் செய்கிற உடன்படிக்கை, அவள் எனக்கு செய்கிற உடன்படிக்கை. அழகா சொல்றார் பாருங்க. கர்த்தாவே யாருமுடைய கூடாரத்தில் தங்குவான், யாருமுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த ரூத்து ஆணையிட்டதுல தவறவே இல்லை. இத நகோமி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டாங்க. இன்னைக்கு நிறைய நகோமிங்க இருக்கிறாங்க உலகத்துல. மகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க, மருமகளையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிச்சு கொள்ளாதீங்க. சத்தியத்தை சொல்றதுக்காக சத்துருவானாலும் பரவாயில்லை. நான் புடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்பான். 3 கால்னா அது முக்கால், 4 கால் தான் முழுமை.
நீங்க முயலை காதை பிடிச்சு தூக்குனீங்கன்னா 2 காலும் பெப்பரப்பேன்னு இப்படி விரிச்சிங்க இருக்கும். முன்னால இருக்கிற 2 கால்களும் இப்படி வச்சுக்கும். அதனால தூரத்துல இருந்து பார்க்கிறவங்களுக்கு முயலுக்கு 3 காலு. முயலுக்கு 3 காலு கிடையாது. நம்மள மாதிரி அறிவு ஜீவிகளுக்கு தான் 3 கால். அதுதான் வயசான காலத்துல வச்சுக்கிறோங்க கையில ஸ்டிக். அதான் 3வது கால். இப்ப அந்த 3வது கால்லயே 4 கால் வச்சு ஸ்டிக் வந்திருக்கு கிரிப்பா. ஓ, நம்மளும் நகோமியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புற. மாமனார்களும் மாமியார்களும் நகோமியா இருக்க. எதுக்கெடுத்தாலும் குற்றம். பெத்த பொண்ணு திட்டினா வாங்கிக்கிறோம். பிள்ளைக்கு கட்டி வச்ச மனைவி எதுனா சொல்லிட்டா, என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு ஊரெல்லாம் நாரடிக்கிறோம். பொண்ணு சொல்றது நம்ம வெளில சொல்றோமா? சொல்றது இல்லை. அதை நாத்தம் நினைக்கிறோம். ஆனா மருமக சொல்றத, கோச்சிக்கிறத, கோவப்பட்டத தண்டோரா போட்டு எப்படி வெள்ளம் வர்ற நேரத்தில் ஆற்றுல தண்ணி அதிகமாக வரப்போகுது, அதனால நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, துடும் 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 அப்படின்னு தண்டோரா போடுவான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய நகோமிங்களா இல்லாம மாறாளங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இங்க இந்த நகோமி அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டான், உள்வாங்கிக் கொண்டான். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு, மன உறுதி. அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவே இல்லை. அப்படியே அவர்கள் இருவரும் பெத்லேகம் வரைக்கும் நடந்தே வந்தாங்க. சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. தான் வேலை ஆகணும்னா எது வாகனம் இல்லைன்னாலும் நடந்தே போய் கூட செஞ்சுக்குவாங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியம் சபைக்கு வரணும். பாஸ்டர் கார் அனுப்புவாரா, வேன் அனுப்புவாரா, பஸ் அனுப்புவாரா? நாங்களும் நிறைய பேரை பார்க்கல. நம்ம கூட சென்னையில் ஒருத்தர் முலைக்கு பஸ் அனுப்புனார். சாதாரண பஸ் இல்லைங்க, ஏசி பஸ், டீலக்ஸ் பஸ் அனுப்புனார். திண்டிவனம் வரைக்கும் கூட போய் வந்தது. ஆனால் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம நடந்து வரணும். அவ நடந்ததற்கு காரணம் என்ன? ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்க மோவாப்ல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. இங்க மன உறுதி இருக்கு. மருமகளையும் மகளா பார்க்கணும், மருமகனையும் மகனா பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நல்லது. அந்த குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இந்த காலை வேளையில நகோமி சொல்றா, அவள் தன்னோட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அவகிட்ட அப்புறம் பேசவே இல்லை. பிறகு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி ஒரு மன உறுதி நமக்கு வேணும். 3ஆவதாக நான் சொல்லி முடிக்கிறேன்.
ரூத் புஸ்தகத்திலேயே சொல்லி முடிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கயற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். அது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பான். இந்த ரூத்தை விவாகம் பண்ணுவதற்கு நகோமி ஏற்பாடு செய்கிறார். போவாஸ் ரூத்திடத்திலே கண்ணியமாக நடந்து கொள்றான். ஏதோ ஒரு பெண்ணு களத்துல வந்திருக்கிறான் அப்படின்னு காஞ்சு போன மாடு கம்மந்தட்டில் விழுந்த மாதிரி அவளோடு அவன் சயனிக்கவில்லை, அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அந்த போவாஸ் சொல்லுகிறார், மகளே, என்னை விட நெருங்கின உறவினன் ஒருவன் இருக்கிறான், அவன் தான் அவனுக்கு பொருத்தமான. ஆனா இங்க ரூத் அடம் பிடிக்கல. அப்படியா, சரி. இப்போ அவனை போய் ஒலிமுக வாசல்ல போவாஸ் சந்தித்து விவரங்களை சொல்லுகிறான். எந்த விவரம் சொல்றார் பாருங்க. அப்பொழுது அவன் சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக் என்னும் 3வது வசனம், உம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். நாசுக்கா சொல்ற, டைரக்டா சொல்லல. ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறு ஒருவனும் இல்லை என்றான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படி சொல்றான். அந்த ஊமையா சொன்னதை பார்த்து ஒத்துக்கிறான். அடுத்து பாருங்க. அப்பொழுது போவாஸ், நீரே நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீனான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். இப்போ விவரத்தை சொல்றான். அந்த வயல் நிலம் யாரோ இல்லப்பா, ரூத்து தான். பாருங்க, அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ரூத்தை வயல் நிலத்துக்கு அடையாளமாக வைக்கிறார். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றார். அதற்கு அடையாளமாக உறுதிப்பாடாக, உறுதிப்பாடு, நிச்சயதார்த்தம் நம்ம சொல்றோம், பூ முடித்தல் சொல்றோம். கிராமத்திலிருந்து போவாங்க, பெண்ணை பார்ப்பாங்க, பெண்ணு பிடிச்சிட்டா இவங்க கொண்டு போன பூ எடுத்து அவர் தலையில வைப்பாங்க. இப்ப நமக்கு பூவு மாலை எல்லாமே பைபிள் தான்.
ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறாங்க. நான் வசனத்தை தவிர வேறு எதையும் நான் அங்கீகரிக்கிறது இல்லை. சில நேரங்களில் அவங்க விருப்பத்துக்கு போவாங்க, விட்டுருவேன். ஏன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பயிரோட களைகளும் இருக்கட்டும். களையை பிடுங்கினா பயிர் வந்துடும். அதனால் அப்படியே விட்டுறது. அறுப்பு காலத்தில் பார்த்து கொள்வோம். இந்த பாதரட்சைகளில் கயற்றி மாற்றிக்கொள்ளுவது ஒரு உறுதிப்பாடாக வைத்திருந்தார். அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கயற்றி போட்டான். உண்மையான சுதந்திரவாளி போவாஸ் வேறொருவன் தான். அவன் பேரை குறிப்பில்லை, இங்க போவாஸ் பேரை குறிப்பிட்டு. ஏன்னா நகோமிக்கு தெரிந்திருக்கிறது, எலிமெலேக்கு நெருங்கின உறவின் முறையான் ஒருவன் இருக்கிறான் என்று நகோமிக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா அந்த வயல் நிலத்துக்கு நகோமி அனுப்பலையே. எங்க அனுப்புறா? போவாசுடைய வயல் நிலத்துக்கு தான் கதிர்களை பொறுக்க அனுப்புறான். ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, இங்க வேணாமா, இந்த சபைக்கு வராத, இந்த சபைக்கு வந்தா பாஸ்டரு கண்டனம் பண்ணி கடிந்து பேசுவாரு, அந்த வார்த்தைகளை தெரியாத நாங்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறோம், தலைமையில் அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டுற மாதிரி இருக்குது, நீங்க வராதம்மா, நீயும் உன் புருஷனும் வேற சபைக்கு போங்க. ஏன்னா அங்கே தடவுவாங்க, பூசுவாங்க, எக்கெல்லாம் கெட்டு போன்னு தந்தெளிச்சு விட்டுருவாங்க. அப்படி சொன்னவங்க இருக்கிறாங்க, நம்ம இடத்துலயே இருக்கிறாங்க. கூடலூர் சர்ச்சுக்கா போறீங்க, அது ஒரு ரொம்ப அற்பமா. கூடலூர்ல இருக்கிற சர்ச்சுக்கா போறீங்க, அந்த ஊர்ல தானம்மா நீ வாடகை வீட்டில் இருக்கிற, அந்த ஊர்ல இருந்தானமா கம்பெனிக்கு வேலைக்கு போற, அந்த ஊர்ல இருந்து தானமா 4 காசு சம்பாதிக்கிற, அந்த ஊர்ல தானமா படுத்து தூங்குற, அந்த ஊர் தண்ணி தானமா குடிக்கிற, அந்த ஊர்ல இருக்கிற தண்ணியை வச்சு தானமா உன் துணியை துவைக்கிற, அந்த ஊர்ல காயிற வெயில்ல தானமா உன் வஸ்திரத்தை காய வைக்கிற. அப்போ சபை மாத்திரம் வேற போ. ஏன்னா உபதேசம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஆமா, டாக்டரிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ஆரோக்கியமான உபதேசம் பிடிக்காது, அப்படி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா இந்த நகோமி பாருங்க, அந்த போவாஸ் சொன்ன அந்த உறவின் முறையான கிட்ட அனுப்பல, போவாஸ் கிட்ட அனுப்புனாங்க. அவன் வயல்வெளியில தான் நீ வேலை செய்யணும், அங்கதான் கதிர் பொறுக்கணும், அங்கதான் இருக்கணும், அவன் வேலைக்காரி பெண்களோடு இருக்கணும், அந்த கண்காணியின் கீழாக இருக்கணும், அந்த குடிசையில தான் நீ உட்காரணும், அங்க கொடுக்கிற வார்கோதுமை, வறுத்த வார்கோதுமையை சாப்பிடணும், அங்க இருக்கிற தண்ணியை குடிக்கணும், அதை சாப்பிட்டு மீதம் கொண்டு போய் தன் மாமிக்கும் கொடுக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவர்களும் பாக்கியவான்கள், புரியாதவர்களும் பாக்கியவான்கள். இங்கே உறுதிப்பாடு நிறைவேற்றப்படுகிறது. போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறான், ஓபேத்தை பெற்றெடுக்கிறான். ஓபேத் தாவீதை, போவாஸ் ரூத்தினிடத்திலே ஓபேதை பெற்றெடுக்கிறான். ஓபேத் பிரியமானவர்களே, போவாஸ் ஓபேத்தை பெற்றெடுக்கிறான். ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்கிறான். ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கிறான். இந்த மன உறுதிப்பாடு, நம்முடைய வில் உறுதியாக இருக்கணும்.
ரெண்டாவது நான் சொன்னேன், என்ன உறுதி சொன்னேன்? யாரும் ஞாபகம் இல்லையா? ரெண்டாவது ஒரு உறுதி சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன உறுதியா இருக்கணும். மூன்றாவது உறுதிப்பாடு நிறைவேற்றும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு இதனுடைய அடுத்த பகுதியை சிந்திக்கலாம். கிருபை உங்களோடு இருப்பதாக.